நாங்கள் ஆராதனைக்கு போகும்போது 8 மணிக்கு ஆராதனைனா 7:30 போயிடுவோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த பாய் போடுறதுல எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பெருக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சேர் போடுறதுல எங்களுக்குலாம் சேர் கிடையாது, அப்போல்லாம் பாய் தான். போயிட்டு அந்த பாயை போட்டு பெருக்கிறதுலேருந்து முடித்த பிறகு பாய் எடுத்துகிட்டு வச்சு வரதில் அதில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதை பார்க்கிற தேவன் ஒருவர் இருந்தார், அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். உங்களுக்கு தெரியுமா, உங்களோட செலெக்ஷன் எங்கே நடந்துச்சு தெரியுமா? ஊழியக்காரங்களுக்கு அந்த காலத்துலலாம் பைபிள் காலேஜ்லேயே நடக்கலை, சர்ச்சுக்குள்ள அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதை கர்த்தர் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். சில நேரத்தில் பாஸ்டர் கூட பார்க்க மாட்டாரு, தேவன் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மோசே யோசுவாவை பார்க்கவே இல்லை, ஆனால் கர்த்தர் யோசுவாவை பார்த்து கொண்டே இருந்தார். அவன் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலிலேயே உட்கார்ந்து இருந்தான். ஒரு நாள் வந்தது, மோசேக்கு பிறகு யோசுவாவை கர்த்தரே ஆர்டின் பண்ணிட்டார். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் செய்கிற அந்த ஆலயத்தின் மேல உங்களுக்கு காட்டுற பாசம், கட்டடத்தை மட்டும் நான் சொல்லலை, வரக்கூடிய ஆராதனைக்கு வர்றது ஒரு இன்ட்ரெஸ்டா வரணும், கடமைக்கு வரக்கூடாது.